லவ்வர்னா லவ்வர், இந்த பெஸ்டி இந்த க்ரஷ் இதெல்லாம் அப்படியே ஓரம் போயிடும். நாங்கள் லவ்வர்ஸ் இல்லாமல் இருக்கோம். நீங்க அதுதான் பிரச்சனை. அது வந்து ஒரு சமூக சீர்கேடா மாறுது அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இவங்களை பத்தி எடுக்கிறதுக்கோசரம் நாம அப்படி மாறணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த டைம் நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ண போறோம். இப்ப நாளைக்கு February 14 தான். ஓகேவா, லவ்வர்ஸ் டே. ஆமா, இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? லவ்வர்ஸ் டே என்னது, லவ்வர்ஸ் தான் கொண்டாடுவோம். நாங்கள் லவ்வர்ஸ் இல்லாம இருக்கோம். நீங்க அதுதான் பிரச்சனை. என்ன, ஏன் லவ்வர்ஸ் இல்லாம இருக்கீங்க? இப்ப இந்த வயசுல எல்லாமே பெஸ்டின்றாங்க, லவ்வர்ஸ்ன்றாங்க. லவ்வர்னா லவ்வர், இந்த பெஸ்டி இந்த க்ரஷ் இதெல்லாம் அப்படியே ஓரம் போயிடும். என்னைக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது. என் லவ்ல ஒரு நாள் ஒரு டைம் ஒருத்தன் பெஸ்டி க்ரஷ்ன்னு வந்ததுனால தான் இன்னைக்கு நான் தனியா இருக்கேன். அவ்வளவுதான். இது வேற அப்போ ஒரு சோகமான February 14 இது. ஆமா, என்ன பிரச்சனையாச்சு? லவ்வர்னா மேல, இந்த பெஸ்டி க்ரஷ் என்னைக்கு உள்ள வரானோ அன்னைக்கு இந்த லவ் வந்து காணாம போயிருச்சு. அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு இருக்க அந்த பெஸ்டினால பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமா, ஓகே. அவங்க வந்து பெஸ்டி தான் முக்கியம், லவ்வர் முக்கியம் இல்லட்டாங்களா? இல்ல, அப்போ வந்து என்ன பண்றாங்க, ரெண்டு பேரையும் வந்து ஈக்குவல் படுத்திக்கிறாங்க. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதுதான் உங்களுக்கு தான் நானும் முக்கியம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் எனக்கு என்ன முக்கியமா அவங்க முக்கியமான்னு கேட்டா எனக்கு ரெண்டு பேரும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால அங்க லவ்வும் காணாம போயிருச்சு, எல்லாமே காணாம போயிருச்சு. இப்போ இந்த February 14 வந்து பாத்தீங்கன்னா இப்போ லவ்வர்ஸ் டே எல்லாருக்குமே தெரியும். இந்த பிளாக் டேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் டே தெரியும். என்ன, ஏன்? அங்க ஆர்மி வந்து டெரரிஸ்ட் அட்டாக்னால இதான். சோ அதுதான். சோ அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டு விதமான துக்கம். எஸ். ஓகே ஓகே, பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. when I am going to single that time only black day will come. ஓகே, same time. சரி. இப்போ இந்த மூன்றாம் பாலினத்தவர் அவங்களுடைய லவ் எப்படி பாக்குறீங்க? நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேல லவ்னா, ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பிடிச்சி, ஸோ அவங்க வந்து அவங்க உடம்ப லைக் பண்ணி அவங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அது வந்து தப்பா என்னைக்குமே நம்ம தப்பா பேசக்கூடாது. ஸோ அவங்க லவ்வையும் நம்ம லவ் மாதிரி தான் நாம அவங்கள தனியா பார்க்கணும். அப்படி ஸோ என்னைக்கும் அவங்கள நம்ம கீழே எடுத்து மேல எடுத்து பேசக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் நாம அப்படி நம்மளுக்கு தோணுச்சுன்னா நாமளும் அந்த மாதிரி தான் மாற போறோம். அவ்வளவுதான். சரி. இப்ப இந்த மூன்றாம் பாலினத்தர் அப்படின்னும் போது நிறைய படங்கள் வந்து இத வந்து வருது. இப்ப ஆமா, மூன்றாம் நீங்க பாத்திருப்பீங்க, நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் இல்ல படங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு சமூக சீர்கேடுன்னு ஒரு பக்கம் பேசுறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இல்ல அவங்களுக்கு இருக்கும், ஆனா வந்து சில பேர் வந்து அந்த இதுலயே அப்படியே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் தான் ரொம்ப அந்த பசங்களை வந்து அப்படியே மாத்திடுது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கருத்தெல்லாம் எப்படி பாக்க? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. இப்ப படத்துல வந்து இப்போ மேக்சிமம் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், படம் இப்பெல்லாம் முக்காவாசி படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ படத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த மூன்றாவது பாலினத்தவர் நல்லதுலயும் காமிக்கிறாங்க, கெட்டதுலயும் காமிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த கெட்டதை மட்டும் காமிக்காம இருந்தோம்னா அது எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூன்றாம் பாலினத்தவர்ன்றத இதை பார்த்து எல்லா படத்தையும் முக்காசி இப்ப அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது இதை பத்தி எடுக்கும்போது அது வந்து ஒரு சமூக சீர்கேடா மாறுது அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இவங்களை பத்தி எடுக்கிறதுக்கோசரம் நாம அப்படி மாறணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்கவுங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதோ அதனாலதான் அவங்க மாறுறாங்க. இல்லைன்னா அவங்களும் நம்மள மாதிரிதான் இருக்க போறாங்க. இப்ப அவங்க நம்மள மாதிரிதான் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். சோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்ப இந்த சமீபத்துல அந்த பேட் கேர்ள் டீசர் பாத்தீங்களா? எதுனா பேட் கேர்ள் டீசர் இல்லண்ணா? இல்ல இல்ல, அதுல வந்து பெண் வந்து இந்த ஸ்கூல் பெண்களை வந்து என்னுடைய உடம்பு என்னுடைய உரிமைன்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு வசனங்கள்லாம் வருது. ஓகே. எனக்கு வந்து நீங்க வந்து அப்பா அம்மா வந்து வெளியே விடல அப்படின்னா தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இல்ல, அது வந்து தப்பான அர்த்தம். இதெல்லாம் வந்து செய்வது சரியா? இல்ல, சரி கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நமக்கு இப்ப நான் சிங்கிளான அப்புறமும் எனக்கு கூட இருந்து பார்த்தது அப்பா அம்மா தான். சோ அவங்கள வந்து என் உடம்பு எனக்கோசரம் விடுன்றது வந்து அது தப்பான செயல். என்னைக்கு இருந்தாலும் அவங்க தான் கடைசி வரைக்கும் நிக்க போறாங்க. ஓகே. இப்போ அதான் அந்த வீட்டுல வந்து எதிர்த்துட்டு பேசுறது, அப்பா அம்மா வந்து எதிர்த்துட்டு இருக்கிறத இந்த கால சமூகத்தை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நானும் ஒரு காலத்துல எதிர்த்து பேசினவன் தான். சோ இப்பதான் அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ எல்லாருக்கும் ஒரு டைம் வரும், அந்த டைம் நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ அதனால இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருந்துக்கணும், சந்தோஷமா இருந்துக்கணும். அப்பா அம்மா தான் கடைசி வரைக்கும். தேங்க்யூ.